ஸ்ரீ மகாகணபதே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் நற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பந்துமாறே பொய்யில்லை கண்ட உண்மை ஓமாதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ரச்ச நிப்பச்ச ராகவே கேதவே நமோ நமக. அன்பார்ந்த மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன் இந்த ஆன்மீக ஜோதிட நிகழ்ச்சியானது தொடங்குகிறது. கடந்த வாரம் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்து பேசிட்டு இருந்தோம். நேயர்களுடைய உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி, வயதை சொல்லி உங்களுடைய பலனை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில 40 ஆண்டு காலம் ஜோதிடத்துறையிலே அனுபவம் வாய்ந்த பிரபல ஜோதிடர் ஜோதிஷமணி எஸ் சங்கர சுப்பிரமணிய ஐயா அவர்கள் நம்மளுடைய இணைந்து உங்களுடைய ஜாதக பலன்கள் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ கடந்த வாரம் நம்ம பார்க்கும்போது மணி மந்திரம் ஔஷதம் அப்படிங்கிறது மூலமாக வாழ்க்கையில் தனிநபருக்கு ஏற்படக்கூடிய அல்லது பொதுவாக ஒரு குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு சூத்திரம், அதாவது ஃபார்முலா இந்த மணி மந்திர ஔஷதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். மணி என்பது நவரத்தன கற்களையும், மந்திரம் என்பது நாம் கோவிலுக்கு போறது, மந்திரம் ஜபிப்பது, யாகங்கள் செய்வது, ஹோமங்கள் செய்வது போன்றதை குறிப்பிடுவதும், ஔஷதம்ங்கிறது நம்ம உட்கொள்ளக்கூடிய மருந்துகள் சார்ந்த விஷயங்களையும் இதன் மூலமாக ஒரு தனிநபருக்கோ ஒரு குடும்பத்துக்கோ தீர்வு கொடுப்பதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தினுடைய அடிப்படையான தத்துவம் அப்படிங்கிறத நோக்கி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அதுல ஐயா நிறைய விளக்கம் கொடுத்தாங்க. அந்த மந்திரம் அப்படிங்கிறதுல கோவில் சார்ந்த விஷயத்துக்கு ஏன் கோவிலுக்கு போகணும், கோவில்ல சுவாமிக்கு நவரத்தனங்கள் ஏன் அணிவிக்கப்பட்டதெல்லாம் இந்த மணி சார்ந்த விஷயங்கள்ல சொல்லிட்டு இருந்தாங்க. மந்திரங்களை தொடர்ந்து கொள்ளும் போது தான் நம்ம வரிசையா இது பண்ணிட்டு இருந்தோம். அந்த மந்திரங்களுடைய தொடர்புல நாளைக்கு குறிப்பிட்டு வைகாசியில வரக்கூடிய ஒரு அமாவாசை, இந்த அமாவாசை ரெண்டாவது மாசம், அந்த மாசம் 2 அமாவாசை, 2 வைகாசி மாதம் 2 அமாவாசை சந்திச்சிருக்கோம். மல மாதம், இதுக்கு பேர் மல மாதம்னு பேரு. இந்த அமாவாசையில எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் கூட சில நுட்பமான சில பகுதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எப்படின்னா, கரண்ட்டை தொட்டா சாக்கடிக்கும், ஐயா போன வாரம் சொன்னதுதான். அதே இது நீங்க செருப்பு போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த எர்த் கனெக்ஷன் இல்லாம உங்களை சாக்கடிக்காது. இந்த மாதிரி சேஃப்டி பர்பஸ்ல இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள்ல அமாவாசைக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை பத்தி ஐயாட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சொல்லுங்க, அமாவாசையில என்ன செய்யணும்? அமாவாசை பொதுவா வீட்டில் இருந்தவங்க இறந்த மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. சிலர் அந்த அமாவாசை தூரம் கொடுப்பாங்க. சில குடும்பங்களை வருஷத்துக்கு 2 அமாவாசையை கொடுப்பாங்க. தை அமாவாசை 1, ஆடி அமாவாசை 2 அமாவாசை கொடுப்பாங்க. மாசம் கொடுக்கிற பழக்கம் இருந்தாலும் மாசம் தர்ப்பணம் கொடுக்கலாம். தர்ப்பணம் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பா இறந்தவங்க, சிலருக்கு டெய்லியே காக்காய்க்கு சாதம் போடுற பழக்கம் இருக்கு. அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பா காக்காய்க்கு சாதம் போட்டுட்டு தான் குடும்பத்தை எல்லாரும் சாப்பிடணும். அதோட ரொம்ப முக்கியமானது, அமாவாசை அன்னைக்கு முதல்ல புதிர்களை கும்பிட்டுட்டு தான் சாமியை கும்பிடணும். விளக்கேற்றின உடனே மற்ற நாள்லாம் பாத்தீங்கன்னா விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு இருப்போம். அமாவாசை அன்னைக்கு விளக்கு ஏற்றின உடனே புதிர்கள் சொல்லக்கூடிய இறந்தவங்களுடைய படங்கள் வீட்டில் நீங்க மாட்டிருப்பீங்க இல்லையா, அந்த படங்களுக்கு பூ வச்சு சாமி கும்பிட்டு ஊதுபத்தி ஏற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க சாமி கும்பிடணும். அதுக்கப்புறம் 3ஆவதா நீங்க சமையல் பண்ணி முடிச்சோன்னா சாதம் காக்காய்க்கு சாதம் போடுவீங்க. அந்த சாதம் போட்டதுக்கு அப்புறம் காலை அலம்பிட்டு தான் உள்ளது, கை காலம் அலம்பிட்டு தான் என்ன செய்யணும், வீட்டுக்குள்ள வரணும். சின்ன வீடா இருக்கும், மொத்தமா இருக்கும், வெளியே போய் போடாது. கை காலம் அலம்பிட்டு தான் வீட்டுக்குள்ள. புதிர்களுக்கு சாதம் காக்காய்க்கு வச்சாச்சுன்னா காக்காய் போட்டு 3 தடவை காக்கான்னு கூப்பிட்டு தான் உள்ள வரும். அப்ப வர்றதுக்கு காலை அலம்பிட்டு தான் என்ன செய்யணும், வீட்டுக்குள்ள வரணும். டெய்லியே காக்காய்க்கு சாதம் வச்சாலும் காலை அலம்பிடணும், கை காலம் அலம்பிட்டு தான் உள்ள வரணும். புதிர்களை கூப்பிடுறோம், இறந்தவங்களை கூப்பிடுறோம் இல்லையா, ஆமா, காக்கான்னு கூப்பிட அந்த இறந்தவங்களுக்கு தூது விடுற மாதிரி அந்த மாதிரி இது ஒரு ஐதீகம் அந்த காலத்துல வச்சிருக்காங்க. அது சனி பகவானை குறிக்கக்கூடிய வாகனம், சனி பகவானுடைய வாகனம் காகம், சனி பகவானை குறிப்பிடக்கூடிய உடல் உறுப்பு பாதம். கண்டிப்பா. அதனால அந்த ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு பண்ணி எல்லா கிரகங்கள் ரீதியா கண்டிப்பா ஆய்வு பண்ணி நம்மளுடைய முன்னோர்கள் கண்டிப்பா.
இப்போ கிரகப்பிரவேசங்கள் மற்ற ஒரு ஒரு வீட்டில் ஒரு பால் காய்ச்சக்கூடிய நிகழ்வு நடக்குது. இந்த கொங்கு மண்டலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வாஸ்து பூஜை இங்க நம்ம தச்சு கழிக்கிற மாதிரி அவங்களும் தச்சு கழிக்கிறாங்க. அதே சமயம் வாஸ்து சாந்தி வாஸ்து ஹோமம்னு ஒன்னு முந்தின நாள் பண்ணிட்டு மறுநாள் கணபதி ஹோமங்கள் பண்ணி பால் காய்ச்சுறாங்க. ஆனா தென் மாவட்டங்கள்ல அதுக்கான ஒரு பழக்க வழக்கங்கள் வந்து மிக குறைவா இருக்கு. அந்த பகுதியில போயிட்டு வந்தவங்க செய்யறாங்க. இது செய்யறதனுடைய தன்மை என்ன அப்படிங்கறத பத்தி நம்மளுடைய மந்திர பாகத்துல சொல்லுவோம். தென் மாவட்டங்களில் இருந்தது, தென் மாவட்டங்களில் இதுல இருந்தது. எப்படி அதை வந்து விட்டு போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரகப்பிரவேசத்துக்கு வரக்கூடிய வந்து பூஜைக்கு ஹோமங்கள் வரக்கூடிய மேக்சிமம் வந்து கோயில்ல பூஜை பண்ணக்கூடிய வருவாங்க, கோயில் பூஜை பண்ணாதாலும் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த மறுநாள் காலையில் அவங்க கோயில் திறக்கிறதுக்காக கிரகப்பிரவேசம் அன்னைக்கு பண்ணிட்டு போய்ங்க. இது வந்து முந்தின நாள் பண்ணணும், முந்தின நாள் ஈவினிங் மேல பண்ணணும். அதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடைக்காம ஒரு சூழ்நிலைக்காகவும் சில அப்புறம் அதுக்கு தக்க வருமானம் கொடுக்கணும் இல்லையா, அவங்க ரூபாய் கொடுக்கணும் இல்லையா, அது ரெண்டு செலவாயிரமே இவங்களும் பாதி தான் நிப்பாட்டிட்டாங்க. அப்படி செய்ய ரெண்டுமே பண்ணணும் பெரிய. அது குறிப்பா அவங்க ஒரு சரடி மேய போயிடுச்சுன்னா வாஸ்து எப்ப அதை வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது என்னது வாஸ்து பூஜை, பூஜை வாஸ்து பவன் அனுமதி கேட்டு பூஜை வாஸ்து பூஜை பண்ணி செங்கல் எடுத்து வச்சு எல்லாம் பண்றோம். ஆற வீடு கட்டின உடனே அவரை கூப்பிட வேண்டியது, வீடு கட்டி முடிச்ச அப்புறம் கூப்பிட வேண்டாமா, சாந்தி பண்ணி திருப்திப்படுத்த வேண்டாமா, அவருக்கு சாப்பாடு போடணும் முதல்ல கண்டிப்பா. அதனால வாஸ்து வந்து வீடு வேலைகள் ஆரம்பிக்கும் போது வாஸ்து பூஜை, வீடு வேலைகள் முடிஞ்சு கட்டணம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச அப்புறம் கிரகப்பிரவேசம் பண்ணதுக்கு முந்தைய அதுக்கு பேர் வாஸ்து பள்ளி. இந்த வாஸ்து பள்ளி கொடுத்து வாஸ்து பவனுக்கு ஹோமங்கள் பண்ணிட்டு தான் கிரகப்பிரவேச ஹோமம் பண்ணணும். இதுதான் மயனுடைய சிற்ப சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், மயனுடைய வாஸ்து சாஸ்திரம் இதைத்தான் சொல்லியிருக்கு. அது மாதிரி வாஸ்து பவன் பூஜை போட்டு அப்புறம் கலை ஹோமம் நவகிரகங்கள் ஹோமம் பண்ணிட்டு அப்புறம் கோ பூஜை பண்ணிட்டு பிராமண போஜனம் போட்டாத்தான் அது வீட்டுல திருப்தி, அந்த எந்த கிரக தேவதைகள் திருப்தி ஆகுமா நம்ம சொல்லல, மயன் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அப்போ முந்தின நாள் தச்சு கழிக்கிறதையும் வாஸ்து பூஜையும் குழப்பிக்க கூடாது. தச்சு கழிக்கிறது வந்து மரத்துக்கு, அது மரத்துக்கு, அது ஏற்காக மரத்துக்கு தச்சு கழிக்கிற ஒரு உண்மை சொல்லு. நிறைய பேர் சும்மா வீடு கட்டினா தச்சு கழிக்கணும், தச்சு எதுக்காக தச்சு கழிக்கணும், எது கழிக்கணும், அது காரணம் இருக்கு. இப்போ உதாரணமா பார்த்தா ஒவ்வொரு மரங்கள்லயும் மரங்கள் வந்து வனத்துல காடுகள்ல இருந்து வருது. அப்ப இந்த காடுகள்ல இருக்கக்கூடிய மரங்கள் இல்ல எங்க இருக்க ஊருக்குள்ள இருக்க மரங்கள்ல வந்து எப்பவுமே மரங்கள்ல வந்து பூச்சிகள் வாழக்கூடிய சக்தி உண்டு. பாம்பு வாழும், ஏதாவது ஒண்ணு வாழும், வண்டுகள் வாழும். அதுக்கப்புறம் தேவதைகளே வாழும். சில தெய்வங்கள் சில தேவதைகள், இந்த தேவதைகள் வந்து மரத்துல உட்கார்ந்துரும். விருட்ச தேவதைகள், விருட்ச தேவதைகள் உட்கார்ந்துரும், துர்தேவதைகள் உட்காரும். தேவதைகள் ரெண்டு உண்டு, துர்தேவதைகள். அந்த துர்தேவதைகள் உட்கார்ந்து அந்த மரத்துக்கு ஆயுள் எவ்வளவு தருமா, எல்லாரும் உங்க வீட்டுல இருக்க ஒரு டேபிள் இருக்கிற அந்த டேபிளுக்கு உயிர் உண்டு. நாட்டு மரங்களுக்கு, மரங்கள் வந்து 2000 வருஷம் வாழுங்கிறான். வெட்டினாலும் நீங்க மேஜை ஆக்கிறாலும் ஸ்டூல் ஆக்கிறாலும் ஜீவசக்தி அந்த மரத்துல இருக்கு. அதுல ஒரு சூட்சுமமா இருக்கும். அது எப்படிங்கிற நீங்க கண்டுபிடிக்கலாம். இப்போ சொல்றேன், மரத்தை உரசினா வாசனை வருதா? ஆமா வரும். வருதா இல்லையா? வருது. அந்த மரத்து மழைக்கு வெயிலுக்கு ஊத விரியறதா? அப்ப அதுக்கு ஒரு உயிர் இருக்கா? இருக்கு. இருக்கா இல்லையா? எல்லா மரத்துக்கும் இருக்கா? சில மரங்களுக்கு உண்டு, வேப்ப மரத்துக்கு உண்டு, சந்தன மரத்துக்கு உண்டு, நம்ம வீட்டுல நில விடுற மரங்களுக்கு உண்டு. அப்ப அதாவது மரங்கள் வெட்டினாலும் அதுக்கு ஆயுசு உண்டு. அது ஒவ்வொரு மரத்தை பொறுத்து 500 வருஷமா இருக்கலாம், 1000 இருக்கலாம். அப்போ அதுக்கு பலி கொடுக்கறது, அதை திருப்தி பண்றதுக்கு தான் என்னது இந்த தச்சு கழித்தல். அதுல அது மாதிரி அதுல இருக்க துர்தேவதைகள் வெளியில போகும். அதாவது மரங்கிறீங்க. உப்பம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல நிறைய கோயில்கள் வந்து மரத்திலே தெய்வமா வச்சு கும்பிடக்கூடிய கோயில்கள் இன்னும் இருக்கு. உப்பம் பாத்தீங்கன்னா மரசிற்பம் கருங்குளம் இருக்கு இல்லையா, என்னது பெருமாள் மலை மேல இருக்காரு இல்லையா, சந்தன மரம். சாமி அலங்காரம் நிறைய பேர் தெரியும், சிலருக்கு தெரியாது. சாமி வந்து மரத்துலதான் பண்ணிருக்கு. மூலஸ்தானம் வந்து யாரு? மரத்துலதான், சந்தன மரம். மரங்களுக்கு சக்தி உண்டு, மரத்துல தேவங்கள் இருக்கு. அதே மாதிரி அதாவது வனத்துல இருந்து மரத்தை வந்து நிலைய கொண்டு வச்சாலும் அதுல தேவதையில உட்கார்ந்து இருந்தாலும் அது வீடு
கட்டி அந்த கிரகப்பிரவேசம் பண்ண துர்தேவ படா படுத்தி எடுத்துறது, வீட்டுக்கு போகவே விடாது. அதான் இப்ப சொல்ல வந்து அது நெகட்டிவ் சொல்லக்கூடாதுங்கிறதுக்கா யோசனை. அது சொன்னாதான் புரியும். பாடா படுத்தி எடுத்து எல்லா ஐயரை கூட்டு ஹோமம் பண்ணமே. இங்க ஐயரை கூட்டாலும் ஆசாரியை கூப்பிடணும். ஐயரை வரணும், வீட்டுக்கு ஆசாரியை வரணும். கண்டிப்பா கிரகப்பிரவேசம் பண்ணும் போது முதல்ல ஆசாரியை கூட்டு பண்ணிடணும். தச்ச கழிச்சு விஸ்வகர்மா இல்ல ஆச்சாரி சொல்லணும். அதான் ஆச்சாரி தான், அவங்க தானே. விஸ்வ பிரம்மான்னு அவங்களுக்கு புரியாது. ஐயரையும் கூப்பிடணும், ஆசாரியும் கூப்பிடணும். ஆசாரி 2 பேரையும் கூப்பிடணும். 2 பேரையும் கூப்பிட்டுதா எல்லாம் அந்த பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாகசுரம் வச்சாங்க அந்த காலத்துல கிரகப்பிரவேசத்துக்கு. ஆமா, அவங்க 5000 கேட்கற 10,000 அதை கூப்பிடுறது இல்லை. மங்கள இசைன்னு பேர். அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம புதுசா கிரகப்பிரவேசம் பண்ண அந்த அங்க பாசிட்டிவ் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உடனே வீடு கட்டி முடிச்ச உடனே வராது. நில்லா இருக்கும், ஹோலாவா இருக்கும். வீடு போய் பாருங்க, எந்த சாமானியமா ஒரு எக்கோ அடிக்கும். எக்கோ அடிக்குமா இல்லையா? கண்டிப்பா அடிக்கும். இதனால அதனால அந்த எக்கோ நல்ல ஒளி நல்ல வைப்ரேஷன் நாதஸ்வரங்கள் போட்டு கேட்கறது, இல்ல ஆளுகள் கூட்டு பண்றது, இசைகள் பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன வீட்டுக்குள்ள மற்ற வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும், கிரகப்பிரவேசம் பண்ண. அதனால புது வீடு கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ரத்தன சுருக்கமா சொல்லிடுறேன். வீடு கட்டி பால் காய்ச்சறதுக்கு முன்னால ஆசாரிய வச்சு தச்சு கழிக்கக்கூடியது, மரங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலி விதானங்கள் அப்படின்னு பேர், அதை அவங்க செய்வாங்க. அதுக்கப்புறம் வீடை கம்ப்ளீட்டா அலம்பி விட்டுறணும், கழுவி விட்டுறணும். அது முடிச்சவங்க அப்புறம் வாஸ்து பூஜை போட்டு கட்டின வீட்டுல வாஸ்து சாந்தி பூஜையை பண்ணணும். 64 கட்டங்கள் போட்டு ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடிய 68 64 81 9 கட்டம் உண்டு. 99 81 கட்டங்கள்ல 81 விதமான வாஸ்து புருஷங்கள் தேவதைகள் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி சாந்தி பண்ணி ஹோமம் பண்ணி அதையும் கழுவி விட்டுறணும். அதுக்கப்புறம் மறுநாள் தான் நீங்க கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் பண்ணி வீட்டுல குடி போகணும். இது ரொம்ப அடிப்படையான ஒரு இது. 3 பார்ட்டா செலவாகுது. இப்ப பாருங்க, சம்மந்தம் இல்லாம பர்கோலா வைக்கிறேன், எலிவேஷன்ல வைக்கிறேன், வெடி போடுறேன், ஆமா வெடி போடுறேன், கட் அவுட் வைக்கிறேன், பேனர் வைக்கிறேன், இப்படி எல்லாம் சம்பந்தம் இல்லாம செலவாயிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஒரு புதுசா ஒரு மேளம் வந்திருக்கு. என்ன மேளம்? செண்ட மேளம். செண்ட மேளம். செண்ட மேளம் எதுக்கு? அந்த காலத்துல காட்டுல யானைகளை விலங்குகளை வந்து விரட்டுறத அடிக்கிற மேளம். கிரகப்பிரவேசத்துல வைக்க முடியாது, மற்ற கல்யாணத்துல வச்சு தப்பு இல்ல. நல்ல முக்கியமான சொன்னீங்க, ஐயா சொல்லியிருக்காங்க, நல்ல கவனிங்க அவங்களோட அனுபவம். கிரகப்பிரவேசத்துல ராஜமேளம்னு சொல்லக்கூடிய மங்கள இசை தான் அடிக்கணும். கண்டிப்பா கணபதிக்கு பிடித்த தாளம் மங்கள இசை. ஆமா, அதை விட்டுட்டு அந்த மேளம் அடிக்க. மகாகாலிக்கும் மகாருத்ரனுக்கும் பிடிக்கக்கூடிய செண்ட மேளம் அது அதிர்வை கூட்டும். ஆமா, பேர் பேரண்டம்னு பேர், அண்டத்தை கலக்கி விட்டுரும். அண்டம்னா உலகம். ஆமா, அதுப்பா அதை சத்தம் கேட்டாலும் நிறைய பேருக்கு கோபம், பிபி ஏறிடும். கிரகப்பிரவேசம் சண்டை போட்டுட்டு சண்டை போடுவோம் நடக்குது. ஆமா, அந்த இசையை கேட்ட உடனே உடம்பு முடியாத ஆட்களுக்கும் இல்லைன்னா பிபி பேஷண்ட்டுக்கு ஹை பிபி ஏறிடும். வீட்டுல சின்ன ஒண்ணு பிரச்சனை இருக்க, சின்ன பிரச்சனையும் சண்டையில் வந்துடும் கிரகப்பிரவேச வீட்டுல. அதுவும் வருது. சண்டை மேளம் எல்லாம் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டான்னு சொல்லிட்டு அந்த இசை வந்து அந்த வீட்டுக்காரங்க மேல பொறாமையும் உண்டு பண்ணுது. ரெண்டும் பண்ணும், திருஷ்டியும் உண்டு பண்ணுது. அப்பா அடி நொறுக்கிட்டாங்கிறாங்களே. கண்டிப்பா, அப்ப அதுவும் ஒரு பாதிப்பு தான். கண்டிப்பா. அதனால அந்த இசைகளை தவிர்த்து கொண்டு மங்கள இசை ராஜமேளத்தை வச்சா வைக்கலாம். அதன் மூலமாக ஒரு சுபிக்ஷமாக கணபதியிலிருந்து தொடங்கணும். அதுக்கப்புறம் தான் மித்த நீங்க வைபவங்களுக்கு போகணும். அதுல கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம் முக்கியமா பண்ணிக்கணும், வாஸ்து ஹோமம் முக்கியமா பண்ணிக்கணும், மகாலட்சுமி ஹோமம் முக்கியமா பண்ணிக்கணும், நவகிரக சாந்தி முக்கியமா பண்ணிக்கணும். இதெல்லாம் கணபதி ஹோமத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இன்னொன்னு இருக்குது, அடுப்பு வைக்கிறீங்களா கிரகப்பிரவேசத்துக்கு. அது வந்து ஒண்ணு கேஸ் அடுப்பு வைக்கலாம், இல்ல சிலர் பனை ஓலை வச்சு பண்ணுவாங்க, அதையும் பண்ணலாம். பாரம்பரிய முறை. வழியே இல்லன்னா தான் நீங்க வந்து அந்த எலக்ட்ரிக்கல் அடுப்பு வச்சு கரண்ட் அடுப்பு, அக்னி இல்லாத அக்னி எனர்ஜி மட்டும் வரக்கூடியது. ஆமா, ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த ஜுவாலை கிடையாது, ஒன்லி எனர்ஜி மட்டும்தான். எனர்ஜி தான். அக்னிக்கு வந்து நெருப்புக்கு வந்து 7 முகம் உண்டு சாஸ்திரத்தில் இருக்கு. நெருப்புக்கு பாத்தீங்கன்னா நெருப்பு எரியும்போது நல்லா பாருங்க, நல்ல நெருப்பு நிறைய அதுக்கு 7 வரும் நாக்கு. 7 சப்தஜிக்வா 7 முகங்கள் 7 வாயு உண்டு. அப்போ அப்படி பண்ணும் போது அங்க வந்து அந்த ஈர்ப்பு சக்தி, ஆக்சிஜன் சக்தி அந்த வீட்டுல அதிகமா வரப்போகுது. இதனாலதான் அந்த காலத்துல விறகடுப்பு வச்சு ஓலை வச்சு பெருசா நல்ல பால் பொங்குறதுக்காக நல்ல ஓலையை வச்சு அடுப்பு வச்சு இன்னும் நிறைய நாம அங்க போற வீடுகள் நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது காரணம் அதுதான் வைக்கிற மாதிரி. நம்ம கிரகப்பிரவேச ஹோமம் வீட்டுகளுக்கு போகும்போது சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா தர போடாம பால் காய்ச்சிட்டு அப்புறம் தர போடுறாங்களே. ஆமா, அது ஒண்ணு நடக்குது. சில பேர் அதை ஒண்ணும் கண்டுக்கிறதுல நிறைய மணல் போட்டுட்டு அதை ஒண்ணும் செய்யாது. மணல் போட்டாச்சுன்னா ஒண்ணும் செய்யாது. மணல் போட்டு பண்ணக்கூடியது இருக்கு. இல்லன்னா கேஸ் அடுப்புல வச்சுக்கலாம். இந்த எலக்ட்ரிக்கல் அடுப்பு மட்டும் கூடுமானவரை வழியே இல்லைன்னா வைக்கும்.
வழியே இல்லைன்னா எல்லைகளை போய்க்கலாம். சரி, அதுக்கப்புறம் கோபூஜைன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு வர முடியாது. இப்ப வீட்டுல எல்லாமே டைல்ஸ் போட்டு வழுக்குது, மாட்டுக்கு உள்ள வர முடியல. அதனுடைய தத்துவம் என்ன? கோபூஜையினால எதுக்கு பண்ணணும்? அந்த கிரகப்பிரவேசத்துல கோபூஜையினுடைய மகத்துவம் என்ன? அது அது ஏன் இப்ப தடைப்பட்டு இருக்கு கலியுகத்துல? அதாவது கோபூஜை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். காமதேனு கோல வந்து 33 கோடி தேவதைகள் இருக்கு. நீங்க அந்த பசுமாட்டுல அந்த எல்லா தேவதை படங்கள்லாம் நீங்க வீட்டுல வச்சிருப்பீங்க, பாத்துருப்பீங்க இல்லையா? எல்லா தேவதைகளும் என்ன இருக்கு? பசுமாட்டுல இருக்கு. ஆமா, பசுமாட்டுல இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு வீடு எடுத்தாச்சுன்னா அந்த வீடு 64 பிரிக்க வாஸ்து போட்டு பிரிக்கிறோம் இல்லையா? அது வந்து 64 விதமான தேவதைகள் அந்த வீட்டுக்குள்ள, ஒரு வீட்டு வசிக்கக்கூடிய வீட்டுல இருக்கும். எத்தனை தேவதைகள்? 64 விதமான நல்ல தேவதைகள் உண்டு, கெட்ட தேவதைகள் உண்டு. நல்லது உண்டு, கெட்டது உண்டு. அந்த தேவனுடைய பெயரை அடுத்த வாரம் சொல்றேன். அந்த 64 தேவதைகளையும் வீட்டுல இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய 64 தேவதைகள் இந்த பசுமாட்டுல உண்டு. அதே மாதிரி கோபூஜை போது பசுவும் கண்ணுக்குட்டி சேர்த்தா பண்ணணும். நிறைய வீட்டுல கிரகப்பிரவேசம் பண்ணும்போது கண்ணுக்குட்டி இல்லாத மாடை கொண்டு போட்டேன். கண்ணுக்குட்டில வெறும் மாடை கொண்டு வந்திருக்கான். ஏன்னா அந்த குடும்பம் வளரணும். பசுவும் கண்ணுக்குட்டிங்க பால் கறக்கக்கூடிய, என்ன செய்யற, பால் கறக்கக்கூடிய மாடு, கண்ணுக்குட்டியா இருக்கக்கூடிய பசுவும் கண்ணுக்குட்டி சேர்த்துதான் பூஜை பண்ணணும். அதான் பசுவும் கண்ணும்னா அப்பதான் சுரப்பு இருக்கும், பால் சுரப்பு இருக்கும், மன விருத்தி. கண்டிப்பா. அதே மாதிரி இப்போ வீட்டுக்குள்ள கொண்டு வரணும் அவசியம் இல்லை. வீட்டுல போர்ட்டிக்கோலையோ இல்ல முகப்பு தெருல இருந்தாலும் அங்கச்சு பண்ணலாம். கோமுகம் அந்த வீட்டை பார்க்க இருக்கணும் பின்பகுதி. அவருக்கு கிரகப்பிரவேசம் பண்ணும் போது சாணமோ சிறுநீரோ போட்டா ரொம்ப விசேஷம், நல்ல சகுனங்கள். வீட்டுக்குள்ள அந்த வழுக்கு தெரு டைல்ஸ்ல கொண்டு வந்து வீட்டுல விழுந்து மாடுக்கு கால் பிறந்து கால் உடைஞ்சுன்னா அதை விட பெரிய பாவம் எதுவுமே கிடையாது. மகா பாவம். அப்ப அதுக்கு மாற்று வழி என்ன? மாற்று வீட்டு வாசல் வச்சு பண்ணிக்க வேண்டியதா? உள்ள வரணுமே. இப்போ பெங்களூர், மெட்ராஸ், சென்னை, திருநெல்வேலி நிறைய அபார்ட்மெண்ட் வீடு கீழே வச்சு போட்டிகள் வச்சு அது, அதாவது அதனுடைய தாற்பயமே 33 கோடி தேவர்களையும் வீட்டுக்குள்ள கூப்பிடணும்னா அதுக்கு மந்திர வடிவுல கூப்பிடணும், இல்லன்னா எந்திர வடிவுல கூப்பிடணும். அதுக்குள்ள இன்னொன்னு பண்ணலாம், பசு வடிவுல கூப்பிடுறதுதான் நம்ம வீட்டுக்குள்ள கூப்பிடுறோம். ஒன்னும் வழியில பசு வந்துகிட்டே அந்த வெளியில வைக்கிறாங்க இல்லையா, அதை வச்சு பூஜை பண்ணிக்கலாம். அப்படி வேணா செஞ்சுக்கலாம். காமதேனு. அப்ப அந்த கோபூஜை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்க பெரிய சாக்கோ பெரிய ஜமக்காலமோ ஒரு மேட்டோ போட்டு பசுங்கண்ணி உள்ள ஏத்தி, சில மாடு வீட்டுக்குள்ள விடாது, 3 அடி தான் விட்டுருப்பானல. சரி, அது முடியாதவங்க பசுங்கண்ணுக்கான விக்கிரகம், விக்கிரகம், பசுவுக்கும் கண்ணுக்குண்டான விக்கிரகத்தை வைத்து வழிபாடு செய்ய வேண்டியது கிரகப்பிரவேசத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிறிய இடைவெளி, ஒரு சிறிய இடைவெளி பண்ணி இந்த நிகழ்ச்சி தொடரும். கிரகப்பிரவேசம் புதுமனை புகுவிழா போறதுக்கு முன்னாடி ஹிந்து தர்மத்தினுடைய சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்ட அனைத்து விதமான பூஜை காரியங்கள்லையும் ஒரு ஒரு விஞ்ஞான ரகசியம் அடங்கி இருக்கு. அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்லிட்டு இருக்கோம். அதுல மரம் சார்ந்த விஷயங்களுக்கு தச்சு கழிப்பது எதனால அப்படிங்கிற விஷயமும், வாஸ்து பூஜை ஆரம்ப நாள்லையும் வாஸ்து சாந்தி வீடு கட்டின பின்னாடி நடக்கக்கூடியதும், அதுக்கு பின்னால கணபதி ஹோமம் சுபமான ஹோமங்கள் பண்றதை பத்தி ஒவ்வொரு விஞ்ஞான ரகசியங்கள் நம்மளுடைய இந்து தர்மத்தில் இருக்கு. சாதாரண விஷயம் இல்லை, இதை நீங்க சாதாரணமா எடுத்துக்க கூடாது. பசுவை அழைப்பதிலிருந்து பசுவனுடைய சுவாசத்திலிருந்து சகல விதமும் முழுக்க முழுக்க விஞ்ஞானமயமான ஒரு மெஞ்ஞான அறிவியல் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்காகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக இந்த கிரகப்பிரவேசத்தை சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்ம தொகுத்து கொடுத்தோம். இப்ப ஐயாட்ட அடுத்த ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எத்தனையோ மருத்துவர்கள் இருக்காங்க, எத்தனையோ ஜோதிடர்கள் இருக்காங்க, எத்தனையோ வேத விற்பனர்கள் இருக்காங்க கணபதி ஹோமம் பண்றதுக்கு அப்படி இப்படின்னு. இதுல எல்லாரும் செய்யக்கூடிய பூஜை ஹோமங்கள்லயுமே அது பூரண பலனை தருமா? அது அவங்களுடைய படிப்பு அனுபவத்தை சார்ந்து இருக்கா, இல்லைன்னா அந்த ஹோமம் பண்ணி வைக்கக்கூடிய ஐயர்னுடைய ஜாதக அமைப்பும்னு ஒண்ணு இருக்கா? இதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது? இதுல இருந்து ஒரு ஃபில்டர் பண்ணி எப்படி அதை நம்ம சமநிலைப்படுத்திக்கிறது? அதாவது நீங்க கேக்குற எல்லா கேள்விக்குமே உண்மை பதிலா தான் இருக்கு. அவங்களுடைய படிப்பு இருக்கு, அவங்களுடைய குணங்கள் இருக்கு. அதாவது பூஜை பண்ணி ஹோமத்தை கடனுக்கே சம்பளம், கூலிக்கு மாரடிச்ச கதைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பார்த்தா வீட்டுல சில வேலைக்கு பார்க்க பெரிய சொல்லுவாங்க, மேல் போக்க வேலை பார்த்தா ஏன்னா கூலிக்கு மாரடிச்ச மாதிரி வேலை பார்க்காடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சிலர் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஐயா பூஜை போக புகையை போட்டு வந்துடுவோம், புகையை போட்டு வந்துடுவேன்மா. பேசும்போது அப்படிதான் பேசும்போது புகையை போட்டு, புகை என்னைக்குடா போக போடுவான், எப்படா மேல போன புகை போட்டாமா. கண்டிப்பா புகையை போட்ட கிரகப்பிரவேசம் பண்ணியாச்சுன்னா அன்னைக்கு கிரகப்பிரவேசத்துல அக்னி ஜுவாலை நிறைய வரணும். அதுல வரக்கூடிய நெய்ல வந்து தேவதைகள் திருப்தியாகிறதா ஒரு ஐதீகம்.
ஆமா, புகையை போட்டோமா. புகை என்னைக்கு புகை போடுவோம் இல்ல இப்போ கேட்கக்கூடிய வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களே இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, அந்த மூலிய புகை எங்க மேல படணும், புகைய போடுங்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் 5 இருக்கா, ஒரு அளவுதான், வேகதான் புகை போடணும். ஒரு நேரம் வந்திருக்க கேள்வி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஹலோ, சொல்லுங்கய்யா. ஓகே, நட்சத்திரம் என்ன? நட்சத்திரம் சரி, ஊரு கடையம், புனர்பூசம், கடகம் ராசி. என்ன 38 வயசு ஆச்சாயா? சரி, ஓகே. பிறக்கும் போது பூச நட்சத்திரம், சனி 10, புதன் புனர்பூசமா, புனர்பூசம் கடகராசி 4 வருஷம் தான் குரு இருப்பு. சனி 19, 23, புதன் 40. இப்போ 40 வயசுல புதன் தசை. இப்போ வயசு 37 வயசு. ஐயா 41 வயசுல புதன் தசை நடக்குதுயா. என்ன புதன் நல்ல தசை, அசமச்சனை முடிஞ்சாச்சு, நல்ல டைம் தான். 2 தொழில் வருமானத்தை தரக்கூடிய கிரகம். ஒரு சொத்து முடியும், இந்த டிசம்பருக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி முடியும், நல்லா இருக்கும். பூர்வீக சொத்தும் கைக்கு வரும். நீங்க என்ன கேக்குறீங்க? புதன் திசைக்கு உங்களுக்கு பல பொருள் வியாபாரங்கள், மார்க்கெட்டிங் ஃபீல்டு தான் நல்லா இருக்கும். சொந்த வியாபாரம்னா பலசரக்கு, அப்புறம் கன்சூமர் ப்ராடக்ட் எல்லாமே பார்க்கலாம். என்ன நல்லாதான் இருக்கு, உங்களுக்கு மோசம் இல்லை, நல்ல நேரம் தான். சொல்லுங்க. கடக ராசிக்கு சுத்தக்கூடிய வேலையெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்கிற, வெளியில சுத்தினா தான் பணம் வரும். கடகம் சரராசின்னு பேர். என்ன கால் கட் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஓமத்துக்கு போறவங்க புதுசு, அதாவது மந்தரை இவருக்கு பல வருஷம் ஓமத்து போய் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, அவங்க பல வருஷங்கள் அவங்க மந்தர உரு ஏறி இருக்கணும். அவங்க உடம்புலயும் ரத்தத்திலேயே ஊர்ல ஒரு பலமளிக்கலாம் பார்த்தீங்களா? ஆமா, நிச்சயமா. அது மாதிரி அந்த நல்ல மந்திரங்கள் இவங்க உடம்புலயே பல லட்சங்கள் இவங்க உடம்புல மந்திர வாய் சொல்லி சொல்லி உரு ஏறி இருந்தாதான் இவங்க போய் செய்யக்கூடிய இடத்துல அவங்களுக்கு விருத்தியாகும், இவங்களுக்கு விருத்தியாகும். அந்த மந்திரம் சித்திக்கும். மந்திரம் சித்திக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு பல வருஷங்கள் அனுபவமா சொல்லி சொல்லி ஆத்மார்த்தமா போற இடத்துல ஆத்மார்த்தமா பண்ணணும். பணமும் வேணும், பணம் இல்லைங்கிறதுல அந்த பண்ணக்கூடியது ஒரே நாளைக்கு 88 இடத்துல வாங்க வேண்டியது. எங்க ஒரே நாள்ல 88 வீட்டுல. ஆமா, 2 to 3 ஒரு வீட்டுல, 3 to 4, 4 to 5 இப்படி வரிசையா ஒரு கரெக்டா ஒரு கணயோகம் பண்ணணும்னா 1.5 மணி நேரம் ஆகும். கும்ப ஆவானம் பண்ணி, கும்ப ஸ்தாபனம் பண்ணி, சோடச உபசாரம் பண்ணி, கும்பத்துக்கு எல்லா தேவர்களுக்கு, அதுக்கப்புறம் அந்த கும்பங்களுக்கு அர்ச்சனையை பண்ணி, தேவ ஆகர்ஷணம் பண்ணி, இவ்வளவும் பண்ணி கும்ப ஆவானத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அப்புறம் ஓம கிரியைகள் இருக்கு, என்னென்ன எப்படி முறையா செய்யணும்னு, அப்புறம் அஷ்டத்துக்கு தேவைகளுக்கு திருப்திப்படுத்தணும். ஒரு கணயோகம்னா மினிமம் 1.5 மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரம் ஆகும். 1/2 மணி நேரத்துல நான் கணயோகம் பண்றேன்னா அதெல்லாம் சும்மா ஒரு பணத்துக்காக செய்யக்கூடிய விஷயம் தான். யாராவது அது பணத்துக்காகும் போது கேட்கக்கூடிய நபருமே உங்களுக்கு 3000 ரூபாய் தரேன், ஒரு நாள் வந்தா போதும் அப்படிங்கிறாங்களே. ஒரு ஐயர் முதல்ல அதை செய்யக்கூடாது இல்லையா? ஒரே ஒத்த பிராமணம் வரவே கூடாது. ஒத்த பிராமணம் என்னைக்கு வரும்? சவுண்ட் வத்தாமா நம்மளால ஒத்த பிராமணனை வச்சு ஓமம் பண்ணவே கூடாது. துணைக்கு ஒரு கையாளாத இருக்கணும். துணைக்கு ஒரு ஆள் இருப்பாங்களா, தனியாளா எப்பவுமே இதுக்குன்னு இல்ல, வீட்டுல கோயில் போனாலுமே கணவன் மனைவி சேர்ந்து போகணும். அப்பதான் பலன். இல்லாட்டாக்கா எனக்கு முடியாது, வெளியே வழி அனுப்பிட்டு வாங்க இல்லையா, அது வந்த கணக்கு 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வர்ற மாதிரி. அது மாதிரி காசியோ ராமேஸ்வரமோ போய் குளிச்சிருந்தா கணவன் மணி சேர்ந்து தான் குளிக்கணும். அதே மாதிரி ஓமத்துக்கு வரும் ஒத்த பிராமண போய் ஓமங்கள் பண்ணக்கூடாது. அது கேட்கறவங்க அப்படிதான் கேட்கறாங்க. குறைச்ச அமௌண்ட் நீங்க வந்தா போதும், பேருக்கு வந்து போதும், அதுக்கு தக்க பலன் இருக்கும். அப்போ அதனுடைய பலன் முழுமை எல்லாமே அதுக்கு தக்கனதான் இருக்கு, குட்டுக்கு தக்கனதான் இருக்கு. எவ்வளவோ செலவழிச்சு வீடு கட்டக்கூடிய மக்களுமே அவங்களும் அந்த கடைசியில இந்த பூஜை புனஸ்காரங்கள்ல தான் அவங்களுடைய சிக்கனை காட்டுறது, ஒரு கஞ்சத்தனத்தை காட்டுறது, ஒரு பேருக்கு செய்யறது அப்படிங்கறத நடத்தி கிடைக்கிறதுல சொந்தக்காரங்க மாப்பிள்ள என் வீட்டுக்கு 2000 ரூபாய்க்கு ஒரு ஐயர் வந்துட்டு அவரை கூட்டு வராம்பா. அப்படிதான் நடக்குது. அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல, சில பூஜை ஹோமங்கள் அவங்க சுபகாரி மட்டும்தான் ஹோமத்துக்கு போவாங்க, அவங்க அசுபத்துக்கு போக மாட்டாங்க. ஆமா, அப்படியாலதான் கூப்பிடணும். சில ஐயர் சில பிராமணர்கள் வேத விற்பனை நல்லது சுபகாரியம் மட்டும்தான், மத்த போட்டு விளக்க பிள்ளைல சுப ஹோமங்கள் மட்டுமே போவாங்க. 16 கழிக்குது, சடங்களுக்கு போட்டாங்க.
அப்படி இருக்கிறவங்க கூட செய்யக்கூடிய கணபதி ஹோமங்கள் சிறப்பா இருக்கும். கண்டிப்பா இதே மாதிரி அசுப காரியங்களுக்கு போகாத பிராமணர்களை வைத்து செய்யும் கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் ஹோம மந்திரங்கள் சித்தி கூட இருக்கும். ஆமா, அது போறவங்க இருக்காங்கன்னா அதனால ஒண்ணு தவறு இல்லை, இருந்தாலும் அதுக்கு பிராயச்சித்தம் செய்யக்கூடிய பண்றாருன்னா பிராயச்சித்தம் பண்ண மாட்டாங்க, பிராயச்சித்தம் பண்ண மாட்டாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அது உள்ள இருக்கு. அதனால பொத்தாம்பொதுவாக ஒரு விஷயத்த கடமைன்னு கழிக்காது. எதற்காக இந்த சப்ஜெக்ட் நான் எடுத்து பார்த்தேன் இப்ப பேசுறேன் அப்படின்னா, என்னுடைய பிரசன்னம் பார்த்ததுல ஒரு அனுபவத்துல வந்த விஷயம். அவங்க இதுவரைக்கும் 2 வீடு 3 வீடு பால் காய்ச்சி வித்துட்டாங்க. அதோட இன்னொரு காரணம், சில விஷயங்கள் ஓப்பனா டிவியில பேச முடியாது. கிரகப்பிரவேச ஹோமங்கள் ஐயரை வச்சுதான் பண்ண, அதாவது முறையாக வேதம் பயின்ற வேத விற்பனர்கள் அப்படின்னு வச்சு, அப்பதான் அது ஒரு சுபிக்ஷம். வேதம் படிச்ச ஆட்கள் வச்சுதான் நீங்க வந்து உபநயனம் பண்ணி வச்ச ஆட்கள் வச்சா நீங்க ஹோமங்கள் பண்ணுங்க. கிரகப்பிரவேசம் பண்ண போறேன், வீட்டுல ஒரு ஹோமம் பண்ண போறேன் அப்படின்னு என்னது உபநயனம் பண்ணி வச்ச ஹோமம். கல்யாணம் பண்ணி வைக்கிறது அது யாராலும் பண்ணி வைக்கலாம். அது எத்தனையோ முறைகள் இருக்கு, தமிழ் முறை இருக்கு, அந்த முறை இருக்கு, வேத முறை. இது வந்து வேத முறை, அது வந்து வேற, அது வேற ஆகமம். ஆமா, தமிழ் ஆகமம், தமிழ் முறை. அப்போ அந்த பிரசன்னம் பார்க்கும்போது அவங்க ஏன் அந்த வீடை திருப்பி விற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்படின்னு அவங்களுடைய கிரகநிலைகளை ஆய்வு பண்ணும்போது பிரசன்னத்துல சுட்டி காட்டினது, அந்த வாஸ்து பலி சரியா கொடுக்காததுனால சில பூதச்சேட்டைகள், தச்சு சரியா கழிக்காதனால சில பூதச்சேட்டைகள், கணபதி ஹோமங்கள் போன்ற சுப ஹோமங்கள், சுதர்சன ஹோமம், கண் திருஷ்டி போகுவதற்கு உண்டான சுதர்சன ஹோமம், திருஷ்டி கடுமையா இருக்கும். வீடு கட்டின உடனே ஊர் உலகத்தினுடைய மொத்த திருஷ்டியும் வந்து அந்த வீடு கட்டின நபர் மேல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கடுமையான தாக்கம் இருக்கும். நிறைய பேருக்கு பாருங்க, இந்த வீடு கட்டுன உடனே பாத்தீங்கன்னா அப்பதான் டைவர்ஸ் ஆகும். வீடு கட்டுன உடனேதான் அவங்க ஏதாவது ஒரு அசுப காரியங்கள், ஒரு தலைய டிக்கெட்டை தூக்கிடும். வீடை கட்டிப்பார், கல்யாணத்தை முடிச்சு பார் அப்படின்னு சவால் விடுவான். வீடை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணி, எவ்வளவுதான் பணம் கோடிக்கணக்கில் தான் ஒரு சவால், வீடை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார். அதான் வீடு கட்டி முடிச்சவனும் திருஷ்டி விடும், கல்யாணம் முடிஞ்சவனும் திருஷ்டி விடும். அப்போ இதுல ரொம்ப ரொம்ப ரகசியமா இருக்கக்கூடியது கண் திருஷ்டி. இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யக்கூடிய மிக பிராயச்சித்தத்துக்கு உண்டான ஹோமம் சுதர்சன ஹோமம். கண்டிப்பா. அதே மாதிரி கல்யாணம் முடிஞ்ச அந்த திருஷ்டி புட்டை வைப்பாங்க பொண்ணு மாப்பிளைக்கு, அதோட இன்னொன்னு படிப்பாங்க. சில கல்யாணத்துல அந்த அப்பளத்தை புட்டை சப்புன்னு உடைச்சிருவாங்க. அப்பளத்தை உடைப்பா பார்த்திருக்கலாம், திருஷ்டி அப்பளத்தை சப்புன சவுண்ட் ஆகும், திருஷ்டி போயிரு. வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. வயசு என்ன, யாரு கேக்குறீங்கம்மா? சரி, உத்தரம் கன்னி இப்ப வந்து பிளஸ் டூவா? பிளஸ் டூ படிக்கிறாரா? அப்போ போட்டாச்சு, பாலிடெக்னிக் போட்டாச்சு. என்ன உத்தரம் கன்னி எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா? டவுன்ல இருந்து பேசுறீங்க. ஓகே, சந்தோஷம். பிறகு மாமா அவருக்கு வந்து சூரியன் உத்தரத்தில் ஒரு பிள்ளை ஊர நில ஒரு நிலம் இருக்கான். உத்தரத்துல பிள்ளை இருந்தா தாய் தந்தையை காப்பாத்தும். என்ன அதே மாதிரி அவருக்கு வந்து இப்ப சூரிய தசை முடிஞ்சு சந்திரன், சூரியன் 5, சந்திரன் 10, 15, செவ்வாய் முடிஞ்சு அடுத்த ராகு தசை ஏக்கும். செவ்வாய் நல்ல தசை, அவருக்கு 2, அதாவது டிப்ளமோல 2 எல்லாம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் போலாம், இல்ல சிவில் போலாம். அதான் எலக்ட்ரிக்கல் கணிச்சு ட்ரிபிள் இ தானே அவர் ஜாதத்துக்கு, அதான் கரெக்டா வரும். சூப்பரா படிக்கலாமா? கன்னி ராசி கடல் கடந்து போக, அதாவது படிப்பு முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கடல் கடந்து போகக்கூடிய ராசி கன்னி ராசி. கண்டிப்பா கிடைக்கும். ஆமா, ஆக்டிவா இருப்பான் பையன். பெயர் என்ன? கேட்க வேண்டாம், ரெட்ட பேர் வச்சிருக்கீங்க. இந்த ப்ரோக்ராம் எவ்வளவு நேரமா பாத்துட்டு இருக்கீங்கம்மா? எவ்வளவு நேரமா பாக்குறீங்க இந்த ப்ரோக்ராம்? சரி, இப்ப எவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு? சரி, பயனுள்ளதா இருக்கா? சரிம்மா, நல்லதுமா. பையனுக்கு நல்லா இருக்குமா? அதாவது ரொம்ப நல்லா இருக்கு. பாரதியார் சொல்லியிருக்காருல்ல, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலையில். இந்த மின்மின்னைக்கு டிப்ளமோ படிச்சவங்க, பிஇ படிச்சவங்க அதிகமா டிப்ளமோ படிச்சவங்க வேலை வாய்ப்பு நிறைய ஆயிட்டு இருக்கு. என்ன அப்புறம் பிஇ படிச்சுக்கலாம், பார்ட் டைம் போட்டுக்கலாம். உண்மையிலேயே நல்லா இருப்பாமா இந்த பையன். நீங்க டிப்ளமோ போட்டது நல்லது. ஏன்னா அவனுக்கு அடுத்து வரக்கூடிய ராகு தசை சொன்ன மாதிரி ஒரு 2 டிப்ளமோல எத்தனையோ கோர்ஸ் இருக்கு. எவன் ஜாதத்துக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பிளஸ் சிவில் தான். எலக்ட்ரானிக் நல்லா இருக்கு. சரி,
ரைட், 2ல எதுனாலும் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. தேங்க்யூ. என்ன சொல்லி வீடு, அந்த வீடு விற்க வேண்டிய சூழ்நிலையில பிரசன்னத்துல பார்க்கும்போது திருஷ்டி தாக்கத்தினால் அந்த வீடு விற்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தங்கும் போது இந்த திருஷ்டி அப்படிங்கிறது கண் வழியாகவும் அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு பொறாமை எண்ணமும் அவங்க இன்னொருத்தருடைய வைத்திருச்சலும் உங்களுக்கு முன்னாடி வந்து ஐயா வணக்கம் வணக்கம் சூப்பரா வீடு கட்டிட்டு அருமையா இருக்கு கலக்கிட்டீங்க போங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கிறத அந்த திருஷ்டியினுடைய வைத்தறிச்சலை குறைக்கிறதுக்கு தான் அவனை கூப்பிட்டு சாப்பாடு போட்டிருக்கான் நம்மாலு. கண்டிப்பா திருப்தி, வயிறு ரொம்ப கோலம், ரொம்ப திருப்தி. அதோட நீ பாத்தீங்கன்னா அவன் கையாலேயே திருநெல்வேலி வச்சிருக்கான். எப்படி ரகசியம் பாருங்க. ஆமா, உண்மைதான், உண்மைதானே. யாரெல்லாம் வைத்தறிச்சல் படுவாங்க, யாரெல்லாம் மனசுல ஒரு விதமான சஞ்சலம் வச்சிருப்பாங்களோ அவங்க கையால வாழ்த்து சொல்ல வைக்கிறதுக்காக அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வச்சு திருநாறு பூசுங்க, அச்சதை போடுங்க. கண்டிப்பா அவனுக்கு வயிறு நிறைய சாப்பாடை போட்டு வைத்த குழுமைப்படுத்தி இருக்கான். இவ்வளவையும் தாண்டி அந்த கண்ணு நல்லாவா இருக்கும்? விபூதி பூசும் போதே இன்னைக்கு வந்து பெரும்பாலான நபர்கள் நல்ல ஆசீர்வாதம் மனதோட செய்யறாங்களா செய்யலையான்னு உங்களுக்கே தெரியும். நீங்க சொல்லுங்க. 6 மாசம் 1000 ரூபாய் கடன் கேட்டேன், இந்த பேர் தரமாட்டாங்க, இவ்வளவு கட்டிட்டு இருக்கான். 6 மாசத்துக்கு 1000 ரூபாய் கடன் கேட்டேன், ஆஸ்திரிச்சலுக்கு 1000 ரூபாய் கடன் விட்டு ரூபாய் இல்லைன்னா வீடு பங்களா மாதிரி கட்டியிருக்கான். அப்ப சரி, அவங்க காலில் விழுந்து இவங்க திருநாறு பூசணும் விபூதி பூசும் போது நல்லா இருன்னு மனசுல நினைப்பானா, படுவாய் பய வீடை கட்டிட்டானேன்னு நினைப்பானா அப்படின்னு உங்க சாய்ஸ்லயே விட்டுறேன். நீங்களே யோசிங்க, அந்த நபரை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பா என்ன? ஆமா, குட்டி போட்டோகிராஃபர்னு வருது நமக்கு லைன்ல உள்ளவங்களா, அது நம்ம பார்த்துக்கலாம். சரி, ஓகே, அது டெக்னிக்கல் ஈஸியில் உள்ள. அப்போ நீங்க வந்து இதை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான சேலஞ்சு வந்து உங்க கிரக பிரவேசத்துல நடத்தக்கூடிய இந்த 3 பூஜைகள்ல தான் விஷயம் இருக்கு. அதனால நல்ல விவரம் தெரிஞ்ச ஐயரை வச்சு என்னென்ன ஹோமம் பண்ணணும் அப்படிங்கறத பாத்துக்கணும். ஆமா, விவரம் தெரிஞ்ச ஐயரை வச்சு, ஒரு அனுபவம் வாய்ந்த ஐயரை வச்சு ஒரு ஹோமத்தை பண்ணி அந்த பிரதானமான ஹோமத்துல தடைகள் நீங்குவதற்கு கணபதியும், சத்ரு உபாதைகள் திருஷ்டி உபாதைகள் இருந்து நிவர்த்தி ஆறதுக்கு சுதர்சன ஹோமம், ஐஸ்வர்யமாக இருக்கிறதுக்கு மகாலட்சுமி ஹோமம், 9 கிரகங்களும் சமநிலையாக நமக்கு சாதகமாக இருக்கணுங்கிறதுக்கு நவகிரக ஹோமமும் பண்ணிக்கணும். இதுல செலவை பத்தி நீங்க யோசிக்க கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வீடு நிலைத்து நீடித்து உங்க கையில இருந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த சொத்து போய் சேரணும். யானை வாங்கி துரட்டி வாங்காத கதையை இன்னைக்கு நிறைய அனுபவத்துல நான் பிரசன்னத்துல பார்த்ததுனால துரட்டி வாங்காத கதையை சிம்பிளா முடிக்கிறோம். ஹலோ ஹலோ ஐயா, கேக்குது? நிகழ்ச்சி போயிட்டு இருக்கியா? மா டிவில லைவ் ஜோதிட நிகழ்ச்சி, சொல்லுங்க ஐயா. சரி, 33 வயசாச்சு. சரி. அவருக்கு பிறகுமா கேது நாள் சுக்கிரன் சூரியன் சந்திர தசை நடக்கிறது. என்ன சந்திரன் நல்ல தசை, 7.5 வந்து பொங்கு சனி செகண்ட் ரவுண்டு. எப்பேற்பட்டாலும் 7 லட்சம் கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துரும். கண்டிப்பா 7 லட்சம் தான் நிறைய பேர் கல்யாணம் நடத்த சரித்திரம். டிசம்பருக்குள்ள உறுதி பண்ணிடலாம். என்ன நல்லா இருக்கு அவருக்கு, நல்லா இருக்கும். சந்திர தசைக்கு வந்து மேஷ ராசி சரராசி, அது சம்பந்தமான தொழில். சந்திரன் தான் கலைகளுக்கு அதிபதி. சந்திரன் சிவன் தலையில வச்சிருக்காருல பெற சந்திரன், அந்த திசை நடக்கிறது இப்போ. அதனால சந்திர திசை பிரபலம் பெயரை கொடுக்கும், கல்யாணமும் நடக்கும். நல்லா இருக்கு அவருக்கு. இந்த கிரக பிரவேசத்து அன்னைக்கு யாருக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், உங்க வீட்டுல பெரிய குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கும். ஆமா, எங்க அம்மா அப்பாவுக்கு எடுக்கணும், இந்த அம்மா சொல்லும். அவரை எங்க அம்மா அப்பா எடுக்கணும், என் தம்பிக்கு எடுக்கணும், எங்க கண்ணுக்கு. மெயினா அந்த மனைவியினுடைய அம்மா அப்பா, அதே மாதிரி கணவருடைய அம்மா அப்பா, இவங்க 2 கண்டிப்பா ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தாய் மாமா கல்யாணம் முடிச்சதுக்கு வர அன்னைக்கு மட்டும் தாய் மாமா வரான். ஆமா, தாய் மாமா கல்யாணத்தோட கழட்டி விட்டுருவான். தாய் மாமா கல்யாணம் முடியும் தாய் மாமா, அது தாய் மாமா எப்படி இருக்காருங்கிறத பொறுத்து இருக்கு. ஆமா, தாய் மாமா வந்து மாமா மாமா தாய் மாமா. ஆமா, இல்ல தாய் மாமா கழட்டி விட்டுருவான். ஆமா, அப்படி இருக்கு. ஆமா,
தாய்மாமாவனுடைய நிலைமையும் அப்படி இருக்கு. ஆமா, அது இருக்கு. சில தாய்மாமாக்கள் அப்படி இருக்காங்க. என்ன? ஆமா, இருக்குது. அதாவது தாய்மாமா தான் அவ அப்பா சொத்து இருக்கும், இவ அம்மா தானே கூட பிறந்த வீட்டுல பிறந்தது, அப்பா சொத்து பெண் வாரிசுக்கு கிடையாதுன்னு சொல்ற தாய்மாமா இருக்காங்கல்ல, கல்லூரி மங்கா நிறைய இருக்கு. அப்ப அந்த தாய்மாமா இடிக்குது இல்லையா? அந்த தாய்மாமா அப்படித்தான் இருப்பான். அது நம்ம குடும்பத்திலே பார்த்தோம். குடும்பத்துல அடுத்த வரமாட்டா, கல்யாணம் முடிச்சோட சரி. அதாவது எல்லாம் தாய்மாமான்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் வாழை கொலை தாறு வெட்டி கொண்டு வரதோட சரி. அங்க 3 கோடி ரூபாய் சொத்து இருக்கும், அவன் அம்மாக்கு பங்கு இருக்கும். அதனால என்னத்தையோ திருவிழாம் பண்ணிடுறாங்களே, விடுதலை வாங்கிடுறான். அது மாதிரி இருக்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பா அது மாதிரி கிரகப்பிரவேசம் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். ஏன்னா நமக்கு அடுத்த நீங்க கட்டின வீட்டுல 3 தலைமுறை வாழக்கூடியது இல்லையா? நிச்சயமா 3 தலைமுறை. ஒரு வீடு கட்டியாச்சு 120 வருஷம் அந்த வீட்டுக்கு கண்டிப்பா ஆயுசா உயிரோட அந்த வீடு இருக்கும். இப்போ ஐயா நாங்க எல்லாம் கிரகப்பிரவேச ஹோமத்துக்கு மக்கள், அதாவது ஜோதிடம் பார்க்க வரக்கூடியவங்க, ஐயா நீங்க நடத்தி கொடுங்கன்னு எங்களை கேட்கும் போது ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா, சாமா லிஸ்ட் போடும் போது 1 கிலோ வெண்கடுகு போடுறா அப்படின்பாரு. ஆமா, 1 கிலோ ஏன்ட்ட 1 கிலோ வெண்கடுகு எதுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு கேட்டா, இந்த திருஷ்டியை தான் மெயினா சொல்லுவாரு. அது சொல்லுங்க சுதர்சன ஹோமத்துக்கு வெண்கடுகு போட்டு. அதாவது சுதர்சன ஹோமம் வெண்கடங்கு போட்டு நம்ம ஹோமம் பண்றோம். வெண்கடுகு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அது உள்ள அக்னியில போடும் போது மந்திரங்கள் சொல்லும் போது சரவெடி வச்ச மாதிரி சட்ட 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 சட்டன்னு அடிக்கும். வெள்ளை நிற கடுகு, வெள்ளை நிற சட்ட சட்டன்னு அடிச்சு வெடிக்கும் போது நம்ம எல்லாம் அந்த திருஷ்டியில போய் அடிச்சு உடைக்க அணுகுண்டு ஒவ்வொரு வெண்கடுகும் மந்திரம் சொல்லி அக்னியில ஓமத்தில் போது ஒரு அணுகுண்டுக்கு சமம். நிச்சயமா ஒவ்வொரு வெண்கடுகும். ஆமா, அப்ப 1 கிலோ வெண்கடுகுன்னா கிட்டத்தட்ட எண்ணிக்கையில பார்த்தா ஒரு 2000-3000 கடுகு 3000 கடை இருக்கும். அப்ப 3000 திருஷ்டியை உடைக்குது வெண்கடுக்கு சக்தி உண்டு. அதனாலதான் நீங்க 1 கிலோ சொல்றீங்க. 1 கிலோ சொல்றீங்களேன்னு நான் பார்ப்பேன். அந்த காலத்துல இந்த தேவதையில வச்சு வேலை வாங்குவோம். இப்பவுமே இருக்கு. தேவதையில வச்சு வேலை, சாத்தான்கள் தேவதையில வச்சு வேலை வாங்குவாங்க. அது கடுமையா இருக்கு. இப்போ இப்பவுமே குட்டி சாத்தான வச்சு வேலை வாங்குவாங்க. குட்டி சாத்தான வச்சு வேலை வாங்கும் போது எப்பவுமே இந்த சாத்தான்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வேலை கொடுக்கல இவனை சேட்டை பண்ணி இவனை அடிச்சிடும். நிச்சயமா. அதுக்காக என்ன கடுகு அள்ளி போட்டு பிறக்கும்பா. இப்பவுமே இருக்கு. இந்த குரங்கு வச்சு வித்த காட்டாம இருக்கலாம். குரங்க வச்சு வித்த காட்டக்கூடிய ஆள் இருக்கு. ஒரு நேர அழைப்புல இருக்கிறத தொடர்ந்து பேசுவாங்க. வித்த காட்டவன் குரங்கு ஏதாவது குடுத்துட்டு பிச்சு போட பூவை கொடுப்பான். ஆமா, இல்லன்னா இவனை கடிச்சுடாது, சேட்டை பண்ணும். ஆமா. ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க சார். யாரு கேக்குறீங்க? சரி சரி, நட்சத்திரம், வயசு சொல்லுங்க. எத்தனை வயசு? நீங்க படிப்பு கேக்குறீங்களா, எது கேக்குறீங்க? இல்ல படிப்புக்காக கேக்குறீங்களா, அடுத்து வேலைக்கு ட்ரை பண்றது கேக்குறீங்களா? படிப்பு. ஓகே ஓகே, படிப்புக்காக கேட்டீங்க. பெயர், நட்சத்திர பெயருக்கும் உங்க நட்சத்திரத்துக்கு தொடர்புக்கு திருவாதிரை நட்சத்திரம், சிவபெருமானுடைய நட்சத்திரம், பெயர் நமச்சிவாயம், பஞ்சாட்சரத்தினுடைய பெயர். ரொம்ப விசேஷமான ஒரு ஜாதகம். அட்மின் லெவல்ல பெரிய லெவல் படிப்பீங்க, MP வர போலாம். என்ன உங்க படிப்பு பிரமாதமா அமையும். மேற்கொண்டு தொடர்பு BG லெவல்ல படிப்பு முடிப்பீங்க. நீங்க என்ன படிக்கணும், ஜாதகப்படி சட்டம் சார்ந்த படிப்புகளா, அட்மின் சம்பந்தப்படி படிக்கலாம். பஞ்சாட்சர எந்திரத்தை வச்சு வீட்டுல பூஜை பண்ணிட்டே வாங்க, நல்லா இருக்கும். பஞ்சாட்சர எந்திரம் இருக்குல்ல, சிதம்பர சக்கரம் எந்திரம் இருக்கு. அதை 3x3 சைஸ் வாங்கி வீட்டுல வச்சு பூஜை பண்ணிட்டே வாங்க. செப்பர நடராஜரை ஐடி கும்பிட்டே வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் லைஃப்ல. என்ன? சரி. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் லைன்ல இருக்கு. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா ஜோதிட நிகழ்ச்சி தான் இருந்தாலும் நம்ம ஆன்மீக தர்மசாஸ்திரம், அதாவது நான் சீரியஸ் மேட்டர் சிரிச்சே கொண்டு போயிருவேன். ஆமா, நிச்சயமா. எவ்வளவு ஒரு பிரச்சனை, சும்மா அது சோகமான விஷயங்களை சொல்ல மாட்டோம். நாங்க 2 பேருமே சீரியஸான பிரச்சனை கூட சிரிச்சே கொண்டு போயிடும். அப்பதான் என்ன செய்யும், மக்களுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், மனசுல பதியும். ஜோதிட நிகழ்ச்சி அதாவது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் பழமொழி சொல்லியிருக்கான். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். சில விஷயங்கள் சிரிச்சாங்க. கிருபானந்த வாரியெல்லாம் உபன்யாசம் பண்ணாம பாருங்க, சிரிச்சுட்டே தான் சொல்லுவார் கதைகள் இருக்கும். ஆனா உப்ப உள்ளவங்க நிறைய பேர் டிவில எல்லாம் பேசுறாங்க, உபன்யாசம் ஆன்மீகம் எல்லாம் பேசுறாங்க. அது என்னமோ அந்த பிரச்சார பீரங்கி மாதிரி ஒரு சவுண்டு. ஆமா, அது அவங்களுக்கு எல்லாம் விஷயங்கள் தெரிய மாதிரி ஆவுன்னு அடிச்சு உடிச்சு பேச வேண்டியது. ஆமா, அது ஒண்ணும் இல்ல, பிரச்சார பீரங்கி. பிரச்சார பீரங்கி. நீ அரசியல பேசுற, ஆன்மீகம் பேசுற, ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது அப்படி சாப்பிட்டா தான் பேசி பழக்கம். நிச்சயமா. அப்போ சுதர்சன ஹோமத்துக்கு 1 கிலோ வெண்கடுகு போடும் போது அதுல
2000-3000 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய வெள்ளை நிற கடுகுகள் சொல்லி சுதர்சன மந்திரத்தை சொல்லி அந்த யாக குண்டத்துல போடும்போது இந்த சுதர்சன சக்கரம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு பெருமாளினுடைய கையில் இருக்கக்கூடிய 16 கைகள் 16 விதமான ஆயுதங்களை கொண்ட சக்கரங்களை பெருமாள் கையில வச்சிருக்கிற சுதர்சன பெருமாள். கண்டிப்பா அத ஹோமமா பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல ஆச்சாரியான் தேர்ந்த ஐயராக இருந்து உங்களுக்கு செய்யும் போது அதுலதான் முழுமையான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஹோமத்துக்கு சுருசமம் முடிச்சு இல்லையா, அப்புறம் இதே மாதிரி வந்து சில ஹோமங்கள் இருக்கு, அகோர ஹோமங்கள். பேய் விரட்டுறது, பிசாசு விரட்டுறது, செய்வன கோளாறுல அடிச்சு உடைக்கிறதுக்கு ஹோமங்கள். அது நைட்டு பண்ணக்கூடிய இரவு பண்ணக்கூடிய ஹோமம். அதுல என்ன போடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெடி உப்பு. வெடி உப்பு பப்பட்டா புல். பப்பட்டா புல் பாத்தீங்கன்னா ஒரு புல் பால் ட்ரெஸ் மாதிரி இருக்கும். லைன்ல இருக்கு. அந்த வெடி உப்பு பப்பட்டா புல்லும் போட்டு சில மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணும் போது பில்லிய சூனிய ஏவல் விலகும். சொல்லுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சரி சொல்லுங்க தம்பி. சரி, என்ன நட்சத்திரம் தம்பி உங்களுக்கு? என்ன நட்சத்திரம்? மிருகசீரிஷம். ரிஷபமா மிதனமா? ரிஷப ராசி. செவ்வாய் ராகு தசை, குரு தசை. ராகு தசை நடந்துட்டு இருக்கு. ராகு நல்ல தசை. சரியா? அதாவது அட்வான்ஸ் டெக்னாலஜி புதுசா நிறைய படிப்பீங்க நீங்க. படிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. பைக்ல அடுத்த பின்னாடி பைக்ல ஓட்டு உட்கார போ. நீங்க கூட ஓட்டிட்டு போய் அடுத்த பின்னாடி உட்கார கூடாது. சரியா? நீங்க தனியா ஓட்ட நல்லா ஓட்டிடுவீங்க. முன்னாடி அவன் பின்னாடி அவன் முன்னாடி வந்து கவுத்திடுவான். ராகு தசை நடக்கிறது. ஏற்கனவே கீழே வந்து எந்திரிச்சலா இல்ல செத்து நல்லா இருங்க. நீங்க நல்லா, அதாவது நீங்க வண்டி ஓட்ட அடுத்த வண்டி ஓட்டாங்க. தம்பி ரிஷப ராசி உனக்கு 64 கலை, 5 கலை உனக்கு தெரியும். பாட்டு படிச்சா வந்துடும், டான்ஸ் படிச்சா வந்துடும். 64 கலை ரிஷபம் அப்படின்னா சுக்கரனுடைய ராசி. ரொம்ப நல்லா இருப்பேன். ஸ்கூல்ல வந்து என்சிசி எல்லாம் சேர்ந்துருவீங்க. என்சிசி ஆமா. துப்பாக்கி கொடுத்துட்டேன்னா பைக்கு கொடுத்தாச்சா? நான் அந்த காலத்துல என்சிசி துப்பாக்கி 20 ரவுண்ட் அடிச்சேன். எம்பிடி காலேஜில் படிச்சேன். துப்பாக்கி கொடுத்தாச்சா பயிற்சி? எத்தனை ரவுண்ட் அடிச்சீங்க? அடிச்சால. வெரி குட், வெரி குட். 15க்கு 10 அடிச்சல. மிருகசீரிஷம் நட்சத்திரம் கரெக்டா வேலை செய்யுது. குறி தப்பாது. காலேஜ் லெவல் போனாலும் என்சிசில போனோம். உங்க ஜாதா ஹைட் அண்ட் வெயிட் பர்சனாலிட்டி தான் நீங்க ஏரோ டெக்னாலஜி போய் ஏர்போர்ட்ஸுக்கே போலாம் வேலைக்கு. நல்லா இருக்கு தம்பி. தெளிவா பேசுறேன். ரிஷபம் அடிச்சு நீங்க சொன்னீங்க அணுகுண்டு நீங்க இல்லையா, அந்த வெண்கடுக்கு அணுகுண்டு மாதிரி அணுகுண்டு வாய்ஸ்ல ஒருத்தர் 10 அடிச்சிருக்காரு. நல்ல நல்ல ஒரு டேலண்ட். செவ்வாயினுடைய நட்சத்திரம். குழந்தைகள் என்சிசி என்எஸ்எஸ் எல்லாம் சேரணும். அது வந்து சமூக பழக்க வழக்கத்தை நல்லா கொண்டு வரும். சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வரும். நிச்சயமா நிச்சயம். ஸ்கவுட் அண்ட் கைட்லாம் சேரணும். ஹலோ ஹலோ. நட்சத்திரத்தை வச்சு ஒரு சமூக ஈடுபாடு உள்ளாலா சமூக விரோதியான்னு சொல்லிடலாம். கண்டிப்பா. ஹலோ. சொல்லுங்கம்மா. யாரு கேக்குறீங்க? கேளுங்க. ஐயா லைன்ல இருக்காங்க, கேளுங்க. சரி. சரி. என்ன பெயருமா அவருக்கு? என்ன நட்சத்திரம்? நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. சனி. அதாவது ஓகே, சனி மகா தசை முடிஞ்சது. புதன் தசை நடக்கிறது அவருக்கு. புதன் ராசிக்கு 8 உட்கார்ந்துருக்கு. சரியா? அடுத்து 31 வயசுல கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவார். அவர் மனசு வந்து அளப்பாங்கிட்டே இருக்கும். அதாவது மனச முதல்ல ஒருமுகப்படுத்தணும். பரிச்சை போறதுக்கு முந்தி. சந்திரன் நீசமானதுனால அந்த மனம் வந்து ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறது. பயமும் பதட்டமும் நிறைய இருக்கு. அந்த பயம் பதட்டத்தை முதல்ல விடணும். நமக்கு வேலை உறுதியாக கிடைக்கணும். அவர் முழுசா நம்பணும். அவர் தன்னைத்தானே முதல்ல நம்பணும். தன்னைத்தானே நம்புறாரா? அசால்ட்டா இருக்காரு. அது இருக்கக்கூடாது. ஏதாவது அந்த காலத்துல சொல்லுவா எங்க வீட்டுக்காரன் கோர்ட்டுக்கு போனாருன்னு சொல்ல கதையா இருக்கக்கூடாது. முழு நம்பிக்கையோட இருக்கணும். சரியா? நம்பிக்கையை நீங்க தான் ஊக்கப்படுத்தணும். ஸ்டோன் சொல்லி. ஆமா, அதான் சொல்ல. அதான் முத்து. அதான் சொல்ல. அதான் அவருக்கு முத்தும் பவளம் போடுங்க. என்ன முதல்ல முத்து போடுங்க, அப்புறம் பவளம் போடுங்க. விலை குறைஞ்ச கல் தான். என்ன மன சஞ்சலங்கள் தெரியும். சரியா?
பெருமாச்சா கல்யாணம் வேலை கிடைச்சி கல்யாணம் முடிப்போம். கையில நிறைய சம்பளம் ஆகிட்டு முடிப்போம். என்ன 31 வயசு கல்யாணம் வேலை கிட்டத்தட்ட ஒண்ணு போல வந்துடும். கண்டிப்பா நல்லா முத்து பவளம் ரெண்டுமே வெள்ளியில போடணுமா? நீங்க போன் பண்ணிட்டு வாங்க, என்ன ஸ்டோன் கொடுத்துருவோம். சரி. அதாவது விருச்சிக ராசிக்கு வந்து சந்திரன் மனோகாரக நீசமானதுனால இந்த மனச்சஞ்சலங்கள். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியானது சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை ஒளிபரப்பாகும் உங்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. மா டிவி வழங்கும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. 40 ஆண்டு காலம் அனுபவம் வாய்ந்த ஜோதிடர். அதனால யதார்த்தமாவே உங்களுடைய ஜோதிடத்திலையும் பரிகாரத்தையும் பிராய்ச்சித்தையும் ரொம்ப கெடுபடியா இல்லாமல் யதார்த்தமா நீங்க இதை பண்ணுங்க போதும், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் நமக்கு நிறைய சமூக சேவையில ஜோதிடத்துறையில ஆன்மீகத்துல நமக்காக சொல்லி கொண்டிருக்காங்க. ஜாதகத்தை நேர்ல பார்க்கணும். இப்ப பாருங்க, ஒரு நட்சத்திரம் ராசி வயதை மட்டும் சொல்லி அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னா ஒரு 30% சொல்ல முடியும். அவருடைய லக்ன பாவம் 10ஆம் பாவம் சூரியனுடைய நிலைமை குருவுடைய நிலைமை அவர் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி நீங்க ஐயாட்ட காட்டினா தான் இன்னும் எக்ஸாக்டா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்க அதை அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு வந்து ஐயாட்ட ஜாதகத்தை பலனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கோவில்களுக்கு குடும்பங்களுக்கு தேவ பிரசன்னம் பார்க்கணும், குடும்ப பிரசன்னம் பார்க்கணும், சோழி பிரசன்னம் பார்க்கணும்னு சொல்லக்கூடியவங்க என்னுடைய நம்பரை தொடர்பு கொண்டு அதே சிஎன் வில்லேஜில் தான் நீங்கள் ஐயா வீட்டு பக்கத்தில் தான் வந்து தொடர்பு கொண்டு பார்க்கலாம். 9442448789 என் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வரலாம். இல்லை ஐயாட்ட நம்பர் கேட்டால் கூட கொடுப்பாங்க. பிரசன்னம் பார்க்கறதுக்கு, கோவில்களுக்கு, குடும்பத்துக்கு, ஜாதகம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் தான், பிரசன்னம் பார்க்கறதுக்கும் அப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா தேவையில்லாமல் வந்து காக்க வைக்கக்கூடிய வேலையை இந்த காலத்தில் யாருக்கும் நேரமும் இல்லை, அது நம்மளுக்கும் டென்ஷன் ஆகும்னு ஐயா ஆரம்பத்திலிருந்தே அப்படிதான் 24 வருஷமாவே லிமிட்டா ஒரு 5 பேருக்கு காலையில, ஒரு சாயங்காலம் ஒரு 3 பேருக்கு 4 பேருக்கு இப்பதான் லிமிட்டா பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. நான் பிரசனம் பார்க்கறது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு பிரசனம், அவ்வளவுதான். நம்மளுக்கு 2 பேருக்கு மிஞ்சி போனா பார்க்க முடியும், அவ்வளவுதான். அதுக்கு மேல பார்க்க முடியாது. அதனால டயத்தை முந்தின நாளே பிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டா அந்த டயத்துக்கு வந்து பார்த்துட்டு முக்கியமான விஷயங்களை கேட்டு அதற்கான பரிகாரங்களையும் பிராயச்சித்தங்களையும் நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த ஜோதிட சாஸ்திரம் உங்களை கைவிடாது. கண்டிப்பாக உங்களை கையை பிடிச்சி அழைச்சு கொண்டு போய் உங்களுடைய தடையில் நீக்கி வாழ்க்கையில் மேன்மேலும் வளர்வதற்கு இந்த ஜோதிட சாஸ்திரம் ஆன்மீகம் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வரக்கூடிய வாரங்களை தொடர்ந்து நிகழ்ச்சியை நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.